ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இது வந்து எங்களோட டே 2 vlog. டைம் வந்து கிட்டத்தட்ட இப்போ 6:30 ஆகுது. ஸோ நாங்கள் எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டோம். இப்போ இன்றைக்கி எங்கள் டே 2வில் நாங்கள் இன்றைக்கி கிளம்ப போகிறது வந்து திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயில் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அது வந்து கும்பகோணத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர்ஸ். ஸோ இது எங்கள் ரூமோட வெளியில் வந்தால் அந்த விண்டோவில் தெரிகிற வியூ பாருங்கள். காலையில் சூப்பராக இருக்குது. நேற்று கொஞ்சம் கிளைமேட் டல்லாக இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி நல்லா ப்ரைட்டாக இருக்குது. டைம் இப்போ வந்து 8 o'clock ஆகுது. நேற்று இருந்த கிளைமேட் இன்றைக்கி நல்ல வெயில் இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ தான் வந்து திருநள்ளாறு வந்திருக்கோம். இது அந்த கோயிலோட அந்த தெப்பக்குளம். ஸோ இங்கே இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா இங்கே பார்க்கிங்னு, அதாவது ப்ராப்பர் பார்க்கிங்னு ஒன்றும், கோயிலோட பார்க்கிங்னு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம வந்து பிளேஸ் பார்த்து எங்கே இடம் இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்க வேண்டியதுதான். கோயிலோட இந்த ரதம்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே தெப்பக்குளத்துக்கு பக்கத்துலேயே ரதம் இருக்குது. ஸோ சுற்றி நிறைய நமக்கு ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. டக்குன்னு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுனால நம்ம இங்கேயே முடிச்சுக்கிட்டு கூட கோயிலுக்கு போகலாம். ஸோ வாங்க. ஸோ இங்கே தான், இது உள்ளே தான் போகணும் தெப்பக்குளத்துக்கு. இங்கே நம்ம குளிக்கலாம், ஆனால் லேடிஸ்க்கு வந்து ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல. இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய லேடிஸும் குளிக்கிறாங்க. ஸோ ஆனால் அதை மட்டும் நம்ம செக் பண்ணிவிட்டு குளிக்கலாம். ஆனால் கிளாக் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணிவிட்டு எங்கே இருக்குன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட செஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப பாசி இருக்குது. அதனால வந்து இங்கே வரவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டு நின்று அதுக்கப்புறமா வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம தெப்பக்குளத்துலேயும் வெளியில் வந்தோடனே இந்த எதிர்க்க இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வழியாக தான் வந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது தான் வந்து சாமி கோயிலுக்குள்ளே போகிற இது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி இந்த கோயிலோட இந்த 4 மாட வீதியில் வந்து ஏதாவது ஒரு டெத் ஆனால் அந்த கோயிலை வந்து திறக்க மாட்டாங்க இல்லையா, அந்த ஒரு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டைம் வரைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து திறக்க மாட்டாங்களாம். இப்போ இனிமேல் ஈவினிங் தானா. ஸோ அதனால தெப்பக்குளத்துக்கு வர்ற வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து போக முடியாது. மறுபடியும் ஈவினிங் தான் 4 o'clock அப்புறமா வந்தால் 4 o'clock அப்புறம் தான் தரிசனம்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா அங்கேயே நிறைய பேர் நின்றுட்டாங்க பார்த்திங்கன்னா. ஸோ 4 o'clock தான் இதோட தரிசனம் போயிட்டாங்க. ஸோ அதனால் இங்கே வரைக்கும் வந்து சாமியை பார்க்க முடியாமல் நாங்கள் இப்போ கிளம்புறோம். வேறு ஆப்ஷன் இல்லை இல்லையா, அதனால். ஸோ அதனால் இன்றைக்கி இப்போ காலையில் வந்தவங்க வந்து யார் வந்தாலும் இப்போ சாமி பார்க்க முடியாது. ஒன்று வெயிட் பண்ணி இருந்தால் இப்போ ஈவினிங்க்கு மேலே பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை. இவ்வளோ தூரம் வந்துட்டு சாமியை பார்க்க முடியாமல் இப்படி ஆயிடுச்சேன்னு ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து நேச்சுரலாக நடக்கிறது தான். சொன்னாலும் நாங்கள் வந்து இப்போ 8:30 ஆக போகுதுங்கிறதுனால இங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்புனா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுருக்கோம். வாங்க. டைம் 8:45 கிட்ட ஆகுது. நாங்கள் அந்த இங்கே நியர்பையில் இருக்கிற சின்ன ஹோட்டல்ஸில் சாப்பிட்டுட்டோம். இப்போ கிளம்புறோம். கிளம்பிட்டு நெக்ஸ்ட் இப்போ போகிற வழியில் என்னென்ன பிளான் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம கிளம்புனா தான் திருப்பி நாங்கள் நைட்டுக்குள்ளே சென்னை வேறு போக முடியும். எந்த நியர்பை கும்பகோணமில் தான் மறுபடியும் நாங்கள் ரூம் இன்னும் செக் அவுட் பண்ணல இல்லையா. ஸோ போகிற வழியில் மன்னார்குடி இருக்குது. பட் அங்கேயும் வந்து கூட்டம் இருக்கும். ஸோ அதை போயிட்டு திருப்பி ரூமுக்கு போயிட்டு செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புற அளவுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் வந்து 10:30 கிட்ட ஆகுது. நாங்கள் வந்து இப்போ தான் கும்பகோணம் ரீச் ஆகிட்டோம். ஸோ அதனால் இப்போ நாங்கள் வந்து அவ்வளோதான், இன்றைக்கி எங்களோட டே முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு வேறு பிளேஸ் எல்லாம் போகலான்னு நினச்சோம். பட் என்னென்னா அதெல்லாம் போயிட்டு போனோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் சென்னை ரீச் ஆகிறதுக்கு நைட் லேட் ஆகிடுங்கிறனால நாங்கள் அந்த பிளான் எல்லாம் வந்து ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ இதோடு வந்து எங்களோட இந்த ட்ராவல் வ்ளாக் முடிஞ்சுது. பட் இன்றைக்கி ஒரு கோயில் பார்க்க முடியலனாலும் நேற்று வந்து நாங்கள் பிளான் பண்ணபடி அந்த 2 டெம்பிளுமே பார்க்க முடிஞ்சது. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த பக்கம் வரும்போது திருநள்ளாறு வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம். ஸோ நாங்கள் இங்கே கும்பகோணம் டு சென்னை போகிற வழியில் பண்ருட்டி வழியாக போகிறோமா. ஸோ வழியெல்லாம் பெரிய பெரிய பலாப்பழம், கண்ணை திருப்பவே முடியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சரியாக தான் ஒன்று வாங்கிட்டு போகலாம், என்ன நமக்கு உரிக்கிற வேலையெல்லாம் இருக்கும். பட் ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்திருக்கோம். அண்ணா தருவீங்களா ஒன்று? எப்படி இல்லை, இந்த கடை இல்லாமல் இந்த மாதிரி வண்டியில் வச்சுருக்கீங்களா, அதான் தருவீங்களா அப்படின்னு. எவ்வளோ?
இன்னும் செக் பண்ணலாம். நாளைக்கு தான் கட் பண்ண போகிறேன். அது கட் பண்ணியே இருக்கு. ஒன்றா டேமேஜ் ஆகாது. டேமேஜ் ஆகாது. வேற கொடுங்களேன். சரிண்ணா, நாளைக்கு கட் பண்ணுற மாதிரி இருக்குமா? எவ்வளோ பார்த்து சொல்லுங்க. 200. ஏமி சொல்லுமா? ஒன்று போதும். ஒன்று போதும். 100 ரூபாய் வச்சுக்கோங்களேன். கொடுங்க. உங்களுக்கும் இந்த vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.